தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உதயநிதியின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப திமுக நவீன மயப்படுத்தப்பட்டது. இதில் மாப்பிள்ளை பக்கமா மகன் பக்கமா இந்த போட்டியும் முழுக்க மகன் பக்கமே, மருமகன் பக்கம் இல்லை. இவர்களையெல்லாம் நீக்குவதினால் எந்த பலன் இல்லை. நீங்கள் திருடி வைத்திருக்கிற பல லட்சம் கோடிகளை லண்டனில் பதுக்கியிருக்காரு உங்கள் மாப்பிள்ளை சபரீஷன். உங்கள் டவுசர் பாய்ஸு ரத்தீஷ் லண்டன்லேருந்து வர முடியாமல் உட்காந்துருக்கான். பண்ணை வீட்டில் இருக்கா, ஃபார்ம் ஹவுஸில் இருக்கான். 5 வருஷம் விஜய் தான், 5 வருஷம் விஜய் தான். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் எத்தனை மாற்றத்தை நடத்தினாலும் சரி, உங்கள் அப்பனையே மாற்றினாலும் சரி. அதாவது ஸ்டாலின் உதயநிதிட்டு வந்திருக்கு. ஆமாம், இங்கே நேருட்டு இருந்து அருண்கிட்ட வந்துருக்கு. அவ்வளோதான், இவ்வளோதான் வித்தியாசம். இது என்ன மாற்றம்? இப்போ அதுதான். இப்போ விஜயும் உதயநிதியும் 2 இளம் காளைகள் நடக்கிற பந்தயம். இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், ஐபிரிசாமி, நேரு, ஏவாவேலு, கே ஸ்டாரு எல்லாம் கிளம்புங்கயான்ட்டார். இது ஆரம்பத்திலிருந்து இதுதான். இந்த முறை வெற்றி பெற்றிருந்தால இதுதான் நடந்திருக்கும். கனிமொழி ஒரு சைலண்ட் கில்லர். அந்த மாதிரி என்ன நினைக்கிது, இந்த கட்சி எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிது. அதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் உதயநிதி தரப்பு வீக்காக இல்லை. உதயநிதியை வலுவிழக்க செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ரகசியமாக செய்யணும் கனிமொழி. அப்பொழுது தான் கனிமொழியாக உதயநிதியாக இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்களோ அப்பொழுது தான் அரசியல் சூடு பிடிக்கும். அப்போ தான் கட்சி முழுமையாக கழுவப்படும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், திமுகவில் அதிரடியான மாற்றங்கள் நடந்திருக்குதுன்னு அந்த தோல்விக்கு பிறகு, அதாவது 110 மாவட்ட செயலாளர்கள், 70 வயசுக்கு மேலே இருக்க எல்லாரும் அவுட்டு. மாவட்ட செயலாளர் கிடையாது. 70 வயசு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் மாவட்ட செயலாளர். அது மாதிரி கிளை செயலாளர் வரைக்கும் 45 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா கிளை செயலாளர் கிடையாது, 45 வயசுக்குள்ளே இருந்தால் கிளை செயலாளர். இப்படி அதிரடியான மாற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. திமுக அடுத்து என்ன ஒரு எண்ண ஓட்டத்தில் பயணிக்கிறது? திமுக உதயநிதியின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப திமுக நவீன மயப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. இதில் மாப்பிள்ளை பக்கமா மகன் பக்கமா இந்த போட்டியும் முழுக்க மகன் பக்கமே, மருமகன் பக்கம் இல்லை. இப்படியான ஒரு முடிவும் இப்பொழுது திமுகவுக்குள் எட்டப்பட்டிருக்கு. இது எப்படி திமுகவை ஆட்சியில் அமர்த்தும்? கண்டிப்பாக அமர்த்தாது. திமுக ஆட்சி காலத்தில் போட்ட ஆட்டமே உதயநிதி ஆட்டம் தானே. இப்போ உதயநிதிட்டே அதிகாரத்தை கொடுத்தா எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? ஆட்டம் நடந்ததே டவுசர் பாய்ஸ், உதயநிதியுடைய நண்பர்கள். சோமா செட் 174 எங்கள் எல்லாம் லீலா பேலஸ் அருகில், 5 நட்சத்திர ஹோட்டல் லீலா பேலஸ் அருகில் இருக்கக்கூடிய சோமா செட்டு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு தான் திமுக ஆட்சியே நடந்தது. அதனால தான் தோல்வியும் கூட. அதுதான் தோல்வி, வேற என்ன? அமைச்சர்கள் பூரா ரத்தீஷ் தான் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர், ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர், அமைச்சர் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் சின்னவர் சொன்னார். சரி, டாஸ்மார்க்கில் எங்கே சரக்கு வாங்கணும், யார்கிட்ட பணம் கொடுக்கணும், இப்படி பல கோடிகள் சுருட்டப்பட்ட காலமே இந்த ரத்தீஷு, டவுசர் பாய்ஸ் போன்ற இளைஞர்கள் போட்ட ஆட்டம்தான். இப்போ மீண்டும் அவர்களிடமே அதிகாரத்தை கொடுத்தால் என்ன நடக்கும்? சரி, திமுக கணக்கு ஒரு இளைஞனை எதிர்ப்பதற்கு இன்னொரு இளைஞன் தான் சரி. இப்போது விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு 49-50 வயசு ஒரு
வயதானவரும் சேராமல் இளைஞரும் சேராமல் நடுத்தர வயசு இளைஞர் தோற்றம் உங்களை மாதிரி. ஆமாம். இல்லை எனக்கு 66 வயசு ஆகி போச்சு. அதனால நான் என்ன நம்மளும் சொல்லிக்கலாம் 70 வயசுல கூட இளைஞரணி தலைவராக இருக்காங்க. இல்லை அது இருக்கலாம், அது இருக்கக்கூடாது. அப்போது விஜய் கோட் சூட் போட்டிருக்காரு, உதயநிதி எப்பவுமே டிஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஆமாம், அது ஒரு இதாகவே ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா இளைஞனா காமிச்சிக்கிறதுக்கு. நீங்கள் இது இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கங்க, எப்பவுமே குருதாப்பட்டி எப்பவுமே டிஷர்ட் தான். ஆமாம். அப்போ அவர் இளைஞனாக காண்பிப்ப. பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா சாக வரைக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் தான் போடுவார். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா தன்னை பார்த்தா எப்பவுமே ஒரு 25 வயசு நினைப்பு வரணுங்கிறதுக்காக உடையிலே இளமை, உடையிலேயே இளமை. இப்போ அதுதான் இப்போ விஜயும் உதயநிதியும் 2 இளம் காளைகள் நடக்கிற பந்தயம். இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், பெரியசாமி, நேரு, ஏவா வேலு, கே ஸ்டாரு எல்லாம் கிளம்புங்கயான்ட்டார். இது ஆரம்பத்திலிருந்து இதுதான். இப்போ இந்த முறை வெற்றி பெற்றிருந்தாலே இதுதான் நடந்திருக்கும். உதயநிதி முதலமைச்சராக பதவி பிரமாணம் அமர வைத்து இந்த 70 வயசு நீங்கள் போன ஆட்சி முடிகிற தருவாயில் ரஜினியை வச்சு சொன்னாங்கல்ல, துரைமுருகன்லாம் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காதையா, பழைய மாணவர்களை கிளம்பியா. ஆமாம், இது அவர் நேரடியாக சொன்னாங்க, மற்றெல்லாம் மறைமுகமாக சொன்னாங்க. இது அதிகாரத்துக்கு கொண்டு வருமா, ஆட்சிக்கு கொண்டு வருமானா வராது. ஏன்னா திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வருகிற பொழுது அதிமுக செய்கிற ஊழலை சகித்து கொள்ளாத மக்கள் தான் திமுக ஓட்டு போடுவோம். இதான அரசியல். ஆமாம், இப்படித்தான் அவங்க 5 முறை ஆட்சி. நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் 67 ஆட்சிக்கு வந்தது. இந்தி போராட்டத்தில் காங்கிரஸ்காரன் மாணவர்கள்லாம் சுட்டு கொள்றான். இப்போ மாணவர்களுடைய எழுச்சி தான் திமுகவை அதிகாரத்தில் உட்கார வச்சு. திமுக எவனும் ஓட்டு போடலை. காங்கிரஸை ஒழிக்கணும், காங்கிரஸை ஒழிக்கணும். காங்கிரஸ் பக்தி வச்சலாம். நீங்கள் ஒரு தேசியவாதி, இங்கே தேசியவாதிக்கு வேலை இல்லை, தமிழ் தேசியவாதியாக இருக்கணும். இவர்கள் திராவிட தேசியவாதிகள். அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து 67 வந்து 72லேயே எம்ஜிஆர் வெளிவந்துட்டார். 5 ஆண்டுகள் கூட திமுக தாக்கி பிடிக்க முடியல. எதிரி வந்தாச்சு. ஏன்னா எதிரி எங்கிருந்து வர்றான்? உள்ளிருந்தே வர்றான். எம்ஜிஆர் எங்க அந்தமான்லேருந்து வந்தாரா? இல்லை ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாரா? எங்கிருந்து வந்தாரு? திமுக. அதுதான் முக்கியம். அப்போ திமுகவில் கருணாநிதியை பிடிக்காத, கருணாநிதி குடும்பத்தை பிடிக்காத அத்தனை பேர் திமுக இருந்தான், எம்ஜிஆர் உட்பட. எம்ஜிஆர் 77 வெளியே வந்தோடனையும் அத்தனை பேர் எங்கே கிளம்பி போயிட்டான்? எம்ஜிஆர் பின்னாடி போயிட்டான். அவன் எங்க இருந்தவன்? திமுக இருந்தான். அப்போ கருணாநிதியை பிடிக்காத, கருணாநிதி குடும்பத்தை பிடிக்காத, கருணாநிதி அரசியலை பிடிக்காத, கருணாநிதியை பிடிக்காத அத்தனை பேர் அங்கேயே இருந்தான், கருணாநிதிக்கிட்டே இருந்தான். சரியான ஆள் வந்து எங்க போயிட்டான்? டக்குனு எம்ஜிஆர் பக்கம் போயிட்டான். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற 87 வரை கருணாநிதியால புல்லு கூட முளைக்கல. கருணாநிதி திமுகவோட என்ன முளைக்கல? புல்லு கூட முளைக்கல. எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு நீங்க அதிமுக அல்ற செல்றையா போயிடுச்சு, உடைஞ்சு அல்ற செல்றையா போன பிறகு திமுக வருது. திமுக வந்து திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நீங்க ஜெயலலிதா முதலமைச்சர். கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு நடிகை, யாரு? ஒரு நாளாந்தர நரகல் நடிகை ஜெயலலிதா. வேற அதுக்கு மேல நம்ம சொல்லக்கூடாது. இதான் நடிகை. தெரியுமில்ல உங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு? நடிகர்கள் பூரா நடிக்கணும், பகல்லையும் நடிக்கணும், இரவுலையும் நடிக்கணும். இதுதான் நடிகை. அப்போ நடிகை 91 முதலமைச்சராகி 96 வரைக்கும் கருணாநிதியால் கற்பனையே பண்ண முடியும். எம்ஜிஆர் செஞ்சது மாதிரியே இவங்களும். அப்போது இவர்கள் போட்ட ஆட்டம், ஒட்டியானம் ஜட்டியானம் புட்டியானம் போட்டுட்டு 25 வயசுல சுதாகரனை தத்தெடுத்துட்டு அவனுக்கு 100 கோடி ரூபாயில கல்யாணம். சசிகலா குடும்பம் சாதாரண குடும்பம். ஜெயலலிதா அவங்க அம்மா சந்தியா நடிகை. அதை தாண்டி பெரிய பண்ணையாரோ பெரிய ஜமீன்தாரோ அல்ல. இப்போ நடிகையின் மகளும் சாதாரண சசிகலாவும் சேர்ந்து தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய
மாபெரும் சக்தியானார்கள். இப்படி திமுகவை எதுக்குற பூரா எங்க வந்துட்டான்? உங்கள்கிட்ட வந்தா ஜெயலலிதாட்டையும் சசிகலாட்டையும் வந்துட்டான். இதான அரசியல். இவர்கள் போட்ட ஆட்டம் தாங்காம 96ல் மீண்டும் என்ன பண்றான்? திமுகவுக்கு ஓட்டு. ஆமா, அது அந்த நேரத்துல மூப்பனார் முதலமைச்சராக இருப்பார். அதை சதி பண்ணி கருணாநிதி பிரதமராவதையும் சதி பண்ணாரு, முதலமைச்சராவதையும் சதி பண்ணார். அத அந்த இல்ல அன்னைக்கே திமுக ஒளிஞ்சு போயிருக்கும். 96 மீண்டும் அதிமுக தான் மக்கள் வாக்களிச்சான். மீண்டும் அதிமுக தான் வாக்களி. திருந்திடு, எம்ஜிஆர் கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாது, நீ திருந்திக்கோ. யாருக்கிட்ட? ஜெயலலிதாட்ட சொல்லி மக்கள் மீண்டும் ஜெயலலிதாவை அமர வைத்தான். முதலமைச்சர் இருந்தா அந்தம்மா. ஆமா, 5 ஆண்டு காலம் மறுபடியும் ஊழல் ரக்க கட்டி பிறக்குது. மறுபடியும் என்ன பண்ணா? திமுக மைனாரிட்டி ஆட்சி வந்தது. திமுக மைனாரிட்டி, மெஜாரிட்டி கிடையாது. யாருக்கிட்ட மைனாரிட்டி? ஜெயலலிதா கிட்ட. திமுக ஆரம்பித்த காலத்தில் திக ஆரம்பித்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ஜெயலலிதா கிட்ட 2006ல் மைனாரிட்டி அரசு தான் திமுக அரசு. ஆமாம். அதன் பிறகு திமுக கதை முடிஞ்ச பிறகு ஈழ போராட்ட தோல்வியில் 10 ஆண்டு காலம் அதிமுக தான். ஜெயலலிதா உயிரோடு வந்து 5 காலம், எடப்பாடி 5 வருஷம் 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆமாம். அதற்கு பிறகு எடப்பாடி போய் எங்கே சேர்ந்துட்டாரு? சங்கியா மாறிட்டார். எங்க? சங்கியா மாறிட்டார். சங்கியா மாறின பிறகு முஸ்லீம்கள் பூரா பங்கியா திமுக வந்துட்டான். முடிஞ்சு போச்சு. எடப்பாடி சங்கியா மாறின பிறகு முஸ்லீம், கிறிஸ்தவர், தலித்துகள் பூரா எங்க வந்தாங்க? திமுக வந்தாங்க. திமுகவுக்கு பங்கியா வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது. வேற இதுதான் காரணம். இல்ல, இதுவரைக்கும் திமுக வெற்றி பெற்ற எல்லாமே நீங்க சொல்ற காரணத்தின் மேல யாரோ மேல இருக்க எதிர்ப்பு, வெறுப்புல தான் அவங்க ஜெயிக்கிறது. இதுதான் உண்மை. இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு மாற்றம், இந்த மாற்றம் கை கொடுக்குமா? இல்ல, அதாவது மாற்றம் எங்க வரணும் தெரியுமா? மக்கள்கிட்ட வரணும். 77 வயசு அலிபாபாவும் 40 திருடர்கள்ட்ட வந்தா எப்படி அது மாற்றம்? அதுதான் காரணமாமே. நீங்க அதாவது இந்த அப்படியே பார்த்தாலும் இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் எங்க இருந்தான்? இங்கதான். அப்போ இவனை மாத்தி பிரயோஜனம் இல்ல. மக்கள்கிட்ட மனநிலை மாறணும். மக்கள் மனநிலை இப்ப எப்படி இருக்குதுன்னா, விஜய் தான் இந்த திருடர்களை ஒழிப்பதற்கு விஜய் தான். திருடர்களோடு இப்ப விஜயை கை கொடுத்துக்கிட்டாருன்னு மக்கள் இப்ப கோபமா இருக்கான் விஜய் மீதும். ஆமா, நீங்க முதலமைச்சர் ஆனோடனே நேராக ஸ்டாலின் வீட்டில் போய் சரண்டர் ஆகுறீங்களா? இதை ரசிக்கலையே மக்கள். ஏன்னா தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு 100 முறை சொன்ன விஜய் அந்த தீய சக்தி வீட்டில் போய் தூய சக்தி, அவரை தூய சக்தி ஆக்க முடியுமா? முடியாது. இல்லை, நீ எப்படி தூய சக்தி, நீ தீய சக்தி ஆகிட்ட. இப்போ மக்கள் 100 நாளில் அவனுடைய தராசில் முள் சாயுது. திமுக எப்படி தீய சக்தியோ அதே தீய சக்தி ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அம்மா சொல்லும், ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கருணாநிதியை ஒரு தீய சக்தி கருணாநிதி தான் சொல்லும். ஆமாம், கருணாநிதி ஜெயலலிதா சொல்கிறது தீய சக்தி கருணாநிதி தான் சொல்லும். அதே போல் தூய சக்தியான விஜய் எங்கே போகிறீங்க? தீய சக்திட்டு போகிறீங்க. தீய சக்தி அப்போ உங்களை என்ன ஆயிடுச்சு? தூய சக்தி தீய சக்தி ஆயிடுச்சு. இதுதான் இப்போ விஜய் மீது உள்ள குற்றச்சாட்டு. நீங்கள் உதயநிதி உண்மையாகவே அசம்பிளி நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. யாரை மிரட்டுறாரு? விஜயை மிரட்டுறாரு. விஜய் உதயநிதியை மிரட்ட வேண்டியது காலம் போய் எப்போ 3 ஃபைல் எடுக்கிறீங்க? எடுப்பியா? தொடுவியா? ஜோசிகாரன் சொல்லி கொடுத்த நாளை பார்த்துட்டு இருக்கியா? எப்பா ஏறு தொட்டு பாரு. கோப்பை என்ன நேரம் வரலையா? கோப்பை வச்சுட்டு மிரட்ட வேண்டிய விஜய் யார் மிரட்டுறா? உதயநிதி கோப்பை வச்சிருக்கணும் மிரட்டுறாரு. இது திருடன் போலீஸ் கதையில திருடன் இப்போ ஏட்டையாவை மிரட்டுறான். ஏட்டையா குச்சி வச்சு பேசாம உட்கார்ந்து இருக்காரு. என்னடா இவன் நம்மளை மிரட்டுறான்? இப்படி ஆகி போச்சு அரசியல். அப்போ இந்த 72, 48 இவர்களையெல்லாம் நீக்குவதனால் எந்த பலன் இல்லை. நீங்க திருடி வைத்திருக்கிற பல லட்சம் கோடிகளை லண்டன்ல பதுக்கியிருக்காரு உங்க மாப்பிள்ளை சபரீஷன். உங்க டவுசர் பாய்ஸ் ரத்தீஷ் லண்டன்ல இருந்து வர முடியாம உட்கார்ந்துருக்கான். பண்ணை வீட்டில் இருக்கான், ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கான், லேண்ட் குரூஸ்ல இருக்கான், ரேஞ்ச் ரோவர்ல. இங்க அப்படியாட சுத்திட்டு இருந்தீங்க. எல்லாம் நம்ம காசு தான். நான் அப்போ
இது எப்படி அதுக்குள்ள மக்கள் மறப்பான்? 5 வருஷம் விஜய் தான், 5 வருஷம் விஜய் தான், அதுல மாற்றமே இல்லை. நீங்க எத்தனை மாற்றத்தை நடத்தினாலும் சரி, உங்க அப்பனையே மாத்தினாலும் சரி, இவர் எங்க அப்பாவை இல்லைங்க வேற நல்ல அப்பா கொண்டு வர்றேன், லஞ்சமே வாங்காத அப்பா அப்படின்னு சொன்னாலுமே மகனை உருவாக்கலாம், அப்பாவை எப்படி உருவாக்குறது? இல்லை, அது பல பேர் அப்பனையே உருவாக்குவாங்க. அது என்னதான் மாற்றம் நடந்தாலும் திமுக 5 வருடம் இதுதான் அரசியல். 5 வருடம் தாவேக்காத அரசியல். தாவேக்காவை எதிர்த்து இன்னொரு 5 வருடம் முழு மூச்சு அரசியல் பண்ணணும். இல்லை, இப்போ தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கட்சியிலேயே கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது. ஒரு பக்கம் இப்போ கனிமொழி வந்து முக்கியமான பொசிஷன் எனக்கு வேணுன்ற மாதிரியும் கருத்துக்கள் வருது. இப்போ உதயநிதியா கனிமொழியா, இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்க ஒரு டாபிக் போயிட்டே இருக்கு. இது எப்படி சாத்தியமா இருக்குமா? இல்லைங்க, அதாவது முதலமைச்சர் வேட்பாளர், பொதுச் செயலாளர், தலைவர் எல்லாமே உதயநிதி தான். கனிமொழி ஒரு சைலண்ட் கில்லர். அந்த மாதிரி என்ன நினைக்கிது, கட்சி எப்படியாவது கைப்பற்றுன்னு நினைக்கிது. அதுக்கான வேலை பார்த்துட்ருக்கு. ஆனால் உதயநிதி தரப்பு வீக்காக இல்லை. உதயநிதி தரப்பு வீக்காக இல்லை, வலுவாக இருக்குது. அப்போ உதயநிதியை வலுவிழக்க செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ரகசியமாக செய்யணும் கனிமொழி. அப்பொழுது தான் கனிமொழியாக உதயநிதியாக இங்கே போட்டியில் யார் ஜெயிப்பாங்களோ அப்பொழுது தான் அரசியல் சூடு பிடிக்கும். அப்போ தான் கட்சி முழுமையாக கழுவப்படும். அது கனிமொழி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பயன்படுத்திக்குவாங்களா? ஏன்னா இந்த 70க்கு மேலே இருக்க வோல்டேஜ்லாம் அனுப்புகிறாங்களே, இதெல்லாம் தன் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க கனிமொழி அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணபலமும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. இப்போ இவங்க யங்ஸ்டர் வச்சு மூவ் பண்ணுறாங்க, கனிமொழி அவங்களை தன் வசப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பு இல்லை, அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லை 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 அதை கேட்கல நான். உங்கள் அனுபவத்தில் இன்றைக்கு உதயநிதியா கனிமொழியா யார் அரசியலில் தெரிந்தவர்கள் நினைக்கிறீங்க? அறிவு சார்ந்தவங்க அரசியலில் இவங்க 2 பேரில் யாருன்னா? இல்லை, 2 பேரும் ஒரே அளவு தான். கனிமொழியும் ஆமாம் 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 ஆமாம். அவரும் திருடுறாங்க, இவரும் திருடுறாங்க. அதான கொள்கை. சார், அவர் 1000 தான் கலைஞர் பேர், இவங்க கலைஞரோட மகளை பேச்சு கலைஞாலையும் திருடுனாரு, மகளும் திருடுறாங்க. தூச்சி ஜெயிலில் இருந்தாங்களா இல்லையா? ஆமாம். அப்புறம் கழிதிருந்தாங்களா இல்லையா? இதில் என்ன தகுதி? நீ நேர்மையான ஆள்லாம் என்ன 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 பண்ணியிருக்கணும்? ஜெயில் பக்கமே போயிருக்கக்கூடாது. அப்போது உனக்கும் திருடுறதா தொழில், உனக்கும் திருடுறதான் தொழில். 2 பேரில் யார் அதிகமாக திருடுறதுங்க தான் தொழில். திருடுவதற்கான அதிகாரம் வேணும், அதுதான் போட்டி. இதுதான் அரசியல். சரி சார், வேறு மக்கள் நலம் இதில் எங்கே இருக்குது? இல்லை, இது எனக்கு முக்கியமான கேள்வி. இப்போ ஏவா வேலு, KKS ராமச்சந்திரன், முத்துச்சாமி, ரகுபதி, கோ தளபதி, ஆர் காந்தி, கம்ப ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஆவுடையப்பன், செஞ்சி மஸ்தான், இவங்கெல்லாம் வெளியே போனாங்கன்னா நம்ம கட்சிக்கு அவங்க உழைச்சா நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரு கோபத்தில் என்ன முடிவெடுத்தா? இவங்க வந்து ஒழுங்காக சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்னவாகும் திமுக நிலைமை? இல்லைங்க, அமைதியாக போய் எல்லா ஆளுக்கு குறைஞ்சது பல ஆயிரம் கோடி, பல ஆயிரம் ஏக்கர் நிலம், வைடூரியம், பொண்ணு, பொருள் எல்லாம் இருக்குது. அதனால தன்னுடைய மகனை இப்போ காலத்தில் எல்லாமே இறக்கி விட்டாங்க. சேம் பிளேஸுக்கு மகன் வர. நீ பெரியசாமி இடத்துக்கு செந்தில் வந்துட்டாரு, ஆமாம், அருண் நேரு வந்துட்டாரு, துரைமுருகன் பையன் கதிரானந்த் வந்துட்டாரு, MP ஆயிட்டாரு, இவரு வேலுக்கு மகன் அருண் வந்துட்டாரு. எல்லாம் அடுத்த தலைமுறை வந்துருச்சுல்ல, அடுத்தடுத்து ரெடி. அப்போ அமைதியா ஓய்வு எடுத்து ஈசிச்சார், ஓய்வு எடுத்துட்டு பொழுதுபோல சிங்கப்பூர்ல போய் மச்சாச்சு பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அப்புறம் என்ன கவலை? இதெல்லாம் வேற ஒன்றும் நடக்காது. அதாவது ஸ்டாலின் உதயநிதிட்டு வந்திருக்கு. ஆமா, இங்க நேருட்டு இருந்து அருண் வந்திருக்கு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் வித்தியாசம். இது என்ன மாற்றம்? நீங்க சட்டியில கல்லு சார் பனை மரத்துல இறக்குறோம், இறக்குன பிறகு அதே கல்லு தான், சட்டி வேற வேற. இதுதான் அதான் இன்னைக்கான மாற்றம். மாற்றம். சிறப்பு சார், நன்றி. நன்றி, வணக்கம்.